வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கு குறிப்பாக பேச இருக்கிற விடயம் இந்த தமிழ் தேசியம், புலி தேசியம் இவற்றின் வழியில வந்து தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்த போராளிகள், அர்ப்பணிக்க தவறி அவர்கள் காயப்பட்ட போராளிகளுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கின்றது. அர்ப்பணித்தவர்கள் என்றாலும் நாங்கள் சொல்லலாம், அவர்கள் போய் சேர்ந்து விட்டார்கள், அவர்கள் மாவீரர்கள் ஆகிவிட்டார்கள். ஆனால் அந்த மாவீரர்கள் ஆகாமல் அதை நோக்கி போய்கொண்டிருக்கின்றவர்கள், தினமும் அதை நோக்கி போய்கொண்டிருப்பவர்கள் தொடர்பில் தான் இந்த பதிவு அமைய இருக்கின்றது. குறிப்பாக இந்த பதிவில் எங்களோடு இணைந்து கொள்கிறார் உங்களுக்கு நன்கு அறிமுகமான அரசியல் விஞ்ஞானத்துறை மற்றும் சர்வதேச ராஜதந்திர துறை போன்றவற்றில் கற்றுத்தெறிய சமூக துறையிலும் கல்வி கற்ற கங்கா ஜெயபாலன் அவர்கள். கங்கா ஜெயபாலன் விடுதலை புலிகள் மீதும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மீதும் மிகுந்த அனுதாபம் கொண்டவர். அவர் இன்றும் அவர்களுடைய பல்வேறு விடயங்களையும் நியாயமானதாக கருதுகின்றார். அவரோடு இன்றுள்ள போராளிகளுடைய நிலை மற்றும் அதற்கு காரணமான இங்குள்ள விடுதலை புலிகளுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பது தொடர்பில் பேச இருக்கின்றோம். வணக்கம் கங்கா. வணக்கம். இல்ல உண்மையிலேயே நாங்கள் முதல்ல நான் இந்த வீடியோவோட அதை துவங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு தடவை இல்ல உதவி செய்யறதுக்கோ என்ன பாக்கியோ எங்க கஷ்டத்தால நாம வந்து தர்மம் எடுத்துதான் நாங்க வந்து சமைச்சு சாப்பிடுவோம். தலைவரிடம் நாங்க எப்படி பிச்சை எடுத்து சாப்பிட்டு எப்படி கஷ்டப்பட மாட்டோம், எங்களை விட்டுருக்க மாட்டோம். அப்படியே இருக்கு. ஏதாவது பாத்ரூம் போயிடா நீங்க ஒரு சௌரமாயிருந்தா சொல்றேன். கோயிலுக்கு போயிடா எங்க நாட்டுக்காக நான் போராடினதுக்கு என்னுடைய போராளி மாறாரா இந்த வீடியோவை பார்த்தா எனக்கு இந்த உதவியை செய்யுங்க. இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இது அண்மையில வெளிவந்ததான் நான் பார்த்தேன். இந்த யுத்தம் நடந்து கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்து இன்றைக்கு 16-17 ஆண்டுகள் ஆகின்றது. அதற்கு பிற்பாடும் பாதிக்கப்பட்டவர்களுடைய படுக்கை பின்னோடு இருக்கிறவர்களுடைய நிலைமைகள் மிக மோசமானதாக இருக்கின்றது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 2009 இந்த யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது வட்டுக்கோட்டையில் இருந்து முள்ளிவாய்க்கால் வரை என்ற இந்த நூல்ல நான் பதிவு செய்த ஒரு விஷயம் வந்து அன்றைய நிலத்திலே சொன்னான், இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்த யுத்தத்தை வரவேற்கிறார்கள், வலிந்து வரவேற்கிறார்கள். இந்த யுத்தம் வந்து ஒரு இரத்தமும் சதையுமாக முடிய போகுது. அதற்கு பிறகு இவர்கள் மனித உரிமைகள் மீறப்பட்டு விட்டது, அப்படி போச்சு இப்படி போச்சு என்று ஓலமிடுவார்கள். இதுல எந்த பிரயோசனமும் இல்லை. யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையைத்தான் அந்த நூல்ல நாங்கள் வச்சிருந்தான். அதை நீங்களும் படிச்சிருக்கிறீங்க. அப்ப இந்த 2009க்கு யுத்தம் நடக்கும் பொழுது இந்த வன்னி மக்களை இந்த யுத்தத்துக்குள்ள தள்ளினதுல மிக முக்கியமான பொறுப்பு புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு இருக்கு. இன்றைக்கு இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் அந்த பாதிக்கப்பட்ட வன்னியில இருக்கிற மக்களை, நோயாளிகளை கைவிட்டு இருக்கின்றார்கள். தினமும் தொலைபேசி அழைப்புகளுக்கு வாரத்துல 2-3 தொலைபேசி அழைப்புகள் வருது. நீங்களும் சில உதவிகளை செய்திருக்கிறீங்க. தனிப்பட்ட நபர்களால இந்த உதவிகளை செய்ய முடியாது. ஆனா விடுதலை புலிகளுடைய சொத்துக்கள், அசையும் அசையா சொத்துக்கள் 350 பில்லியன் US$. 2009ஆம் ஆண்டு மே 18 வரை இருந்தது. இது உங்களுக்கு இந்த விடுதலை புலிகள் பரப்பில பலரையும் அறிந்திருக்கிறீர்கள், அவர்களோட அறிமுகங்கள் இருக்குது. உண்மையிலேயே இந்த சொத்துக்கள் என்ன நடந்தது, ஏன் தமிழ் மக்களும் அரசியல் கட்சிகளும் புலி தேசியம் தமிழ் தேசியத்துக்காக இவ்வளவு உயிரை கொடுத்தால் ஏன் இந்த பெண்மணி அழுகின்றார் யுத்தம் நடந்து 16 வருஷத்துக்கு பிறகு? முதலாவது இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முதல், புலம்பெயர் மக்கள் நாட்டுல நடந்த போராட்டத்தை, விடுதலை போராட்டத்துக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள், ஆதரவளித்திருக்கிறார்கள். ஆனா அவர்கள் அந்த விடுதலை போராட்டத்தை திணிக்கவில்லை. முதலாவது அதை நான் உங்களோட கருத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளையில, போராட்டத்துக்கு அவர்கள் காலத்துக்கு காலம் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள், நிதி உதவி செய்திருக்கிறார்கள். நாட்டில உள்ள மக்களும் போராட்டத்துக்கு காலத்துக்கு காலம் பங்களிப்பு செய்தவர்கள் ஏன் அந்த போராட்டத்தில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, போராட்டத்துக்கு ஏன் என்னென்னு பங்களிப்பு செய்தவர்? வெடிகுண்டு வாங்குறதுக்கு பங்களிப்பு செய்தவர்கள். அப்ப வெடிகுண்டால் போய் வெடித்தவர்களை ஏன் பாக்கினம் இல்லை? அதை நான் சொல்ல வாரனை சொல்ல விடுங்க. அவை ஒன்றும் இப்ப நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு எப்படி வைக்கணும் என்றால், நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கல, நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன்.
நான் பதில சொல்றேன். தமிழர் மக்கள் கைவிட்டேண்டில் எண்டு வரையும் பல்வேறு அதாவது விடுதலை புலிகள் அமைப்பு சார்பாக உருவாக்கப்பட்டிருந்த சர்வதேச அமைப்புகள் ஊடாக சரியான உதவிகள் மக்களை போய் சேரவில்லை. முன்னாள் போராளிகளையோ அல்லது மாவீரர் போராளி குடும்பங்களையோ போய் சேரவில்லை என்ற குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா புலம்பெயர்ந்து வாழுகின்ற வேறு பல்வேறு அமைப்புகள், சிவில் அமைப்புகள், நான் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் தொடர்ந்து உதவி செய்கிறோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த உதவிகள் ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்வாதாரத்தை அவைக்கு ஏற்படுத்தி அவை இப்படி ரோட்ல நின்று அந்த முன்னாள் போராளி அக்கா தர்மம் எடுத்து வாழ வேண்டி வாழ்ற சூழ்நிலையில இருக்கிறவைக்கு காணாது, பத்தாது. அந்த இடத்துல இருந்து இந்த புலம்பெயர்ந்த நாடுகள்ல விடுதலை போராட்டத்துக்கென்று சில அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகள், தமிழர் புனர்வாழ்வு கழகம், அது நிறைய பேர்கள் இருக்கு. எனக்கு எல்லா பேரையும் சொல்ல விருப்பம் இல்லை. அவை சம்பந்தப்பட்டவைக்கு தெரியும். பணங்கள் சேகரித்ததாக நான் இந்த நாட்டுக்கு வந்த புதிதுல, நான் இப்ப வாழ்றது ஒரு புலம்பெயர் நாட்டுல, நான் அறிந்தேன். அந்த அதுக்கு பணங்களை கொடுத்த ஆட்களே என்னட்ட குறப்பட்டு சொன்னார்கள். சில பேர் தங்களுக்கு பற்றுச்சீட்டு தரவில்லை, மாதாந்தம் தாங்கள் கட்டிய பணத்துக்கு பற்றுச்சீட்டு தரவில்லை என்று. ஒரு சிலர் கடைசி நேரம் 2009 ஜனவரி பிப்ரவரியில ஒரு குடும்பத்துக்கு 2000 யூரோ கொடுத்திருக்கிறார்கள். அதுல என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஆட்களும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த 2000 யூரோ கொடுத்து ஒரு சில மாதத்துக்குள்ள யுத்தம் முடிவுக்கு வந்துட்டது என்றும் அந்த காசுக்கு என்ன நடந்தது அவர்களும் கேள்வி எழுப்புகிறார்கள். நான் சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னால், இப்ப நாங்கள் போராட்டம் தவறு சரிக்கு அப்பால அங்க போராடின விடுதலை போராட்டத்துல பங்கு பற்றிய மாவீரர்களும் போனவர்களும் சரி, இன்றைக்கு தடுப்புக்கு போய் புனர்வாழ்வு பெற்று வெளியில 12,000 போராளிகளுக்கு மேல இருக்கணும். அதுல நிறைய பேர் இப்ப தொடர்ந்து நோய் சுவீனப்பட்டு வேற காரணங்களால இறந்து கொண்டும் இருக்கணும். குடும்பங்கள், அதாவது பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், மாவீரர் குடும்பங்கள், போராளி குடும்பங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறதையும் நாங்க அறிகிறோம். இப்படி போராட்டம் அங்க நடந்து கொண்டு இருக்க வீச்சாக பங்களிப்பு செய்தவர்கள் போராட்டம் ஆயுதம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு, ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து அவர்கள் பொருளாதார உதவிகளை அங்கங்கே தெரிஞ்சவை அறிஞ்சவை சொந்த பந்தம் தங்களோட குடும்பங்களுக்குள்ள செய்கிறார்கள். அறிமுகம் இல்லாதவர்களுக்கு, எனக்கே இப்ப கிளிநொச்சி மாவட்டத்துல நிறைய பேரை தெரியாது, தெரிஞ்சு அவர்கள் எங்களை அணுகி கேட்கும் போது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவுல எங்கள்கிட்டையும் வசதிகள் இல்லை. ஆனால் என்னுடைய கோபமும் அதுதான். இங்க நீண்ட காலமாக எனக்கு தெரியாது எத்தனை வருஷமா காசு சேர்த்திருப்பார்கள் என்று நிறைய தனிப்பட்ட நபர்களிடமும் அது தமிழீழம் கிடைத்தால் தமிழீழத்தை கட்டியமைப்பதற்கு தேவை என்ற அடிப்படையில நிறைய நிதிகள் இங்க முதலீடு செய்யப்பட்டிருக்கிறதாக அரசியல் விரிசலாக எல்லாரும் பேசிக் கொள்கிறார்கள். இப்ப நீங்களே ஒரு கணக்கொண்டு சொல்றீர்கள், அது எவ்வளவு தூரம் சரியான தொகைன்னு எனக்கு தெரியல. அப்படியான பணங்களை வச்சு அனுபவிக்கிறவர்கள், தனிப்பட்ட ரீதியில் அனுபவிக்கிறவர்கள், குறைஞ்சபட்சம் அதுல இருந்து வர லாபத்தையாவது கடைசி யுத்தத்துக்கு பிறகு அங்க வடக்கு கிழக்குல வாழ்ற முன்னாள் போராளிகள் குடும்பங்களுக்கும் மாவீரர் குடும்பங்களுக்கும், ஏன் அங்க உள்ள மக்களுக்கு, அவர்களும் போராட்டத்துல பங்களிப்பு செய்த மக்கள் தான், அவர்களுக்கு அதை பகிர்ந்தளித்து அவர்களுடைய வாழ்க்கையை பொருளாதாரத்தை ஒரு நிலையான ஒரு தளம்பல் இல்லாத ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குறதுக்கு ஏன் முன்வரையில, ஏன் செய்யாம இருக்கிறார்கள் என்றதை இட்டு எனக்கும் கோபமும் வருத்தமும் இருக்கு. இதை யாரிடம் போய் கேள்வி கேட்கிறது? யார் கேட்டால் யார் ஆதாரத்தை வைத்திருக்கிறீர்கள்? என்னிடம் தான் பணம் இருக்கிறது, உங்களுக்கு யாரிடம் கேட்கிறது என்றதை கேள்விக்கு முதல் இதை ஒருக்கா பார்த்துருவோம். ஏன்னா அந்த பதிவு எடுக்கிறேன் என்றால், கடந்த காலம் இந்த இன விடுதலைக்காக போராட போய் ஒவ்வொரு முன்னாள் போராளிகள் அவரே இல்லை இந்திய காலத்தில் இதுதான் உறவுகளை தெரிஞ்சு கொள்ளணும். இந்த முன்னாள் போராளிகள் மாவீர குடும்பங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம், மாவீர குடும்பத்தை வாழ வைக்கிறோம், முன்னாள் போராளிகளை வாழ வைக்கிறோம் என்று இந்த புலம்பெயர் தேசத்தில இருந்து சொல்ற உறவுகள் இதை கவனத்துல கொள்ளணும். இது ஒரு முன்னாள் போராளி. இவர் இப்ப உடையார்கட்டு குரோவிலுக்கு வசித்து வரார். நிச்சயமாக இவர் கடந்த காலம் இந்த இன விடுதலை என்றுதான் சொல்லி போராட போனவர்கள், ஆனால் இன்றைக்கு இனத்தால புறக்கணிக்கப்பட்டுத்தான் இவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த நிலையில நான் இப்ப கனபேரோட காய்ச்சி வாரன், இதைத்தான் நான் காய்ச்சி வாரன். கடந்த காலம் இந்த ஆயுத கலாச்சாரம் கொண்ட உருவாக்கி உண்மையில உறவுகளே இன்றைக்கு எத்தனையோ ஆயிரம் வாழ வேண்டிய உயிர்கள் வாழ முடியாமல் தவிக்கிற நிலைமை இதுதான். இப்படி எத்தனை ஆயிரமான நிலைமையை நான் கண்ணால காட்டுறது உறவுகளுக்கு. ஆனால் புலம்பெயர் தேசத்துல இருந்து கொண்டு இங்க ஈழத்துல முன்னாள் போராளிகளை வாழ வைக்கிறோம், இன விடுதலைக்கா தமிழெல்லாம் பிடிச்சி தர போறோம்னு சொல்றாங்க பாருங்க.
இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்துல இந்த போராளி நிலைமையில பாருங்க என்ன கோலத்துல நடக்க முடியாம பாருங்க, அந்த கால் கையெல்லாம் இப்படி நடுங்குது, என்ன கோலத்துல இருக்குன்னு. இவர் கடந்த காலம் இன விடுதலை காட்டி பாடுபட்டு உறவுகளே எடுப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில இப்ப காலை இல்லத்துல வைக்கலாது, கை காலை இல்லத்துல வைக்கலாத ஒரு சூழ்நிலையில உள்ள போராளி தானே வரும். நானும் இந்த வீடியோவை பார்த்திருக்கிறேன். அவருடைய இந்த விளக்கத்தையும் கேட்கலாம் நினைக்கிறேன். புதியவர் நாளை பிறந்திடும் உங்கள் புலிக்கொடி வானில் பறந்திடும் என்று பாடினாங்க ஆரம்ப காலம். ஆனா நீங்க புதிய ஒரு தேசம் ஆயுத கலாச்சாரம் இல்லாத தேசமா வளருங்க. உங்களை போல பத்திரிகையாளர் எடுத்து காட்டுங்க இப்படியான நிகழ்வுகளை. நான் 1000 தரவுதாரம் வழங்குத உங்களுக்கு காய்ச்சினா மன ஆதங்கத்தோட கதைக்கணும். நான் நாளைக்கு இறந்தாலும் ஓகே, நான் இறந்துடுவேன், 2 காலம் இருக்க மாட்டேன். ஆனா இனி ஒரு ஆயுத கலாச்சாரம் வேண்டாம் இலங்கை திருநாள்லயா. ஆயுத கலாச்சாரம் வேணும், கேடு கட்ட அரசியல்வாதியும் வேண்டாம். இப்ப விநாயகமூர்த்தி வினோகரன் அவருடைய தகட்டு இலக்கம் E882, ஒரு முன்னாள் போராளி. நான் நினைக்கிறேன் ஒரு மூத்த போராளி. முன்னாள் போராளி என்ற ஒரு மூத்த போராளி பதிவை போட்டுக்க. அவர் இன்னும் பல்வேறு விமர்சனங்களையும் வைத்தார். நான் அதை இதுல காட்ட விரும்பல. ஏனென்றால் இந்த பொறுப்பு இப்ப என்னென்று நாங்கள் இந்த பொறுப்பை விடுதலை புலிகளுடைய இந்த புலி தேசியத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஆதரிக்கிறோம். அதாவது தமிழ் தேசியத்தின் வாக்கு வங்கி பிரபாகரன்லையும் இந்த மாவீரர்களையும் தான் தங்கி இருக்கு. இது 2 மில்லியன் இவர்களுக்கு வாக்கு வங்கி இல்லை. இத பிரபாகரனையும் மாவீரர்களையும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது இந்த போராளிகளை பார்க்கிறதுக்கு. அது இலங்கையில என்றாலும் சரி, புலம்பெயர்ந்த நாடுகள் என்றாலும் சரி. இலங்கையில வந்து பேசுகிறவர்கள் அவர்கள்ட்ட வசதி இல்லைன்னு வைப்போம். ஆனால் இந்த படுக்க புண்ணில இருக்கிறவரை கிழமைக்கு ஒருக்கா போய் பார்த்து அதற்கான உதவிகளை செய்யலாம். மாவீரர்களானவர்களுடைய பெற்றோர்கள் வயோதிபத்தில இருக்கிறவர்களை வாரத்தில ஒரு முறை பார்த்து அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். இது எதுவுமே, அதாவது தங்களை கொமிட் பண்ண தயாராக இல்லை. ஆனால் தங்களுக்காக யாராவது போய் செத்து மடியோணும் என்று நினைக்கிற மனநிலை என்னை கொதிப்படைய செய்யுது. உங்களோட கொதிப்பு நியாயம். ஆனா நீங்கள் தங்களுக்காக யாரும் போய் செத்து மடிய வேணும் என்று நினைக்கிற அப்படியேதான் இங்க நீங்கள் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தியிருந்தால் உங்களால் ஏற்பட்ட பின் விளைவுகளுக்கு நீங்கள் பொறுப்பெடுக்கணும். நீங்கள் அந்த பொறுப்பை நீங்கள் எடுக்க தயாரில்லை என்றால் அந்த முயற்சியை நீங்கள் செய்யக்கூடாது. நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகளை என்ன நோக்கி சொல்லலாம் என்னன்னா, தயவு செய்து இது தனிப்பட்ட உங்கள் மீதான குற்றச்சாட்டு இல்ல. நீங்கள் ஒரு விடுதலை புலிகளுடைய மிக தீவிரமான விசுவாசி, பிரபாகரனையும் நேசிக்கிற ஒருவராக இருக்கிறீர்கள். உங்களை போன்ற பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானோர் இன்றைக்கு தாயகத்திலேயும் புலத்திலேயும் இருக்கிறார்கள். எனக்கு தேவை என்னென்றால் இவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நீங்கள் தட்டி கழிக்கலாம், புலிகள் இன்றைக்கு இல்லை என்று. இப்ப நான் சொல்ல முன்னெடுப்பவர்களுக்கு இதுக்கான பதில் வேணும். நான் இந்த போராட்டம் 2009 முடிவடைந்து 2015 காலப்பகுதியில புலம்பெயர்ந்து வந்தால், நீங்கள் இந்த போராட்டத்துக்கு அதுக்கு 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்திருந்து எங்களால முடிந்த அளவு நான் செய்து கொண்டிருக்கிறேன். இது நீங்கள் செய்யணும் என்றதும் என்னுடைய எதிர்பார்ப்பு இல்லை. என்றால் நீங்கள் மாசத்துக்கு உங்களோட முழு வருமானத்தை கொடுத்தா கூட நீங்கள் ஒரு குடும்பத்தை தான் பார்க்கலாம். அதான் நீங்கள் அங்க இருக்கிறவர்களோ நூற்றுக்கணக்கானவர்கள். அந்த நூற்றுக்கணக்கானவர்களும் நீங்க இப்ப முதல் சொல்லும் போது சொன்னீங்க, நாட்டில இருக்கிறவர்களே அவர் பணத்தை கொடுக்காட்டிக்கும் கூட போய் உதவி செய்யலாம். ஏன் அந்த மனநிலையில மாற்றம் வந்திருக்குண்டா, அவர்கள் நிறைய செய்து விட்டார்கள். அவர்கள் இப்பொழுது சலிப்படைஞ்சு விட்டார்கள். அங்க இருக்கிறார்கள் சோர்வடைஞ்சு விட்டார்கள். அவர்களை பார்க்கவே நேரம் இல்லை. இப்ப பெரும்பாலும் அங்க மிச்சம் சொச்சமா இருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே நேரம் காணாது. யாரு இப்ப அங்க வசதியாகவும் நல்லாவும் இருக்கிறார்கள் என்றால், நீண்ட காலம் புலம்பெயர் நாட்டில இருந்து சண்டை முடிந்ததுக்கு பிறகு தங்களோட ஓய்வு காலத்தை நாட்டுல போய் குளிர் இல்லாத இடத்துல திருப்பி கழிக்கலாம் என்று சொல்லி போய் திரும்பி இருக்கிறவதான் அங்க ஆடம்பரமாகவும் நல்ல வசதி வாய்ப்புகளோடும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை செய்யறதுக்கு தான் இப்ப அங்க எஞ்சி இருக்கிறவர்கள் தேவைப்படுகிறார்கள். சரியோ, இப்ப ஒரு படுக்கை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஒரு படுக்கை புண்ணில இருக்கிற ஒரு போராளின்ற முன்னாள் போராளிக்கு அவர் நீண்ட காலம் படுக்க புண்ணோட இருக்கிறதால அவர் 23 வயசுல அவர் முள்ளந்தாண்டு வடம் பாதிக்கப்பட்டு படுக்கையில விழுந்துட்டார். அவருக்கு மனைவியும் அவரை விட்டுட்டு போயிட்டார். நீண்ட காலம் அவரும் பராமரிக்கலான்னு கலைச்சு போயிட்டார். அவர் வயதான தாய் தகப்பனோட இருக்கிறார். அவருக்கு ஒரு தங்கச்சி, அந்த தங்கச்சியும் அவருடைய குடும்பத்தை பார்க்கணும். அவைகளும் அன்றாடம் உழைச்சி வாழ்றார்கள். அப்ப அங்க இருக்கிறவைக்கு
தங்களுக்கு கிடைக்கிறதை அவை பகிர்ந்து கொடுக்கலாமே ஒழிய நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க சொன்ன குற்றச்சாட்டு அங்க இருக்கிறவே செய்யறது கஷ்டம். ஆனா நான் குற்றச்சாட்டு வந்து நான் எழுந்தமானமாக குற்றச்சாட்டு வைக்கல. நான் அங்கே உள்ளவர்களை பண உதவி செய்ய சொல்லல. அவர்களுடைய நேரத்துல ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ தங்களுக்கு அயல்ல உள்ள குடும்பத்தோட அவருக்கு ஒரு ஷாப்பிங் செய்து கொடுக்கலாம். அவர்களுக்கு ஒரு ஒரு படுக்க புண்ண பெட்ட மாத்துறது. இதைத்தான் நான் கேட்கிறேன். ஏன்னா இப்ப நாங்கள் வந்து தையிட்டியில போராடுறோம், நல்ல விஷயம். தையிட்டியில போராடுவோம், தையிட்டி விகாரே உடைப்போம். அதுக்கு ஒரு கூட்டம் போய் நிக்கிறீங்க. ஐயோ குண்டை கொண்டு போய் எரிய சொல்லி நீங்கள் தூண்டி விட்டு போனவே இந்த கால் கை போனவர் இருக்கிறார் தானே. ஏன் நீங்கள் பாரத்தில் ஒரு நாளைக்கு அப்படி ஒரு போராட்டத்தை தமிழரசு கட்சியோ அல்லது ஸ்ரீதரனோ அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ ஆறாரெல்லாம் தமிழ் தேசியம் பேசுகிறீர்களோ, ஆறாரெல்லாம் புலி தேசியத்தை முன்னிலைப்படுத்துகிறீர்களோ, நீங்கள் ஏன் ஒரு பொறுப்பான வேலைகள், இது உங்கள் மீதான தனிப்பட்ட குற்றச்சாட்டு அல்ல, இந்த கொள்கையின் அடிப்படையில பயணிக்கிறவர்கள், இந்த கொள்கையை உயர்த்தி பிடிப்பவர்கள் மீதான குற்றச்சாட்டு. அவர்கள் உண்மையிலேயே வந்து பதில் சொல்லுவாங்க. நீங்கள் அவர்கள ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு தமிழ் நீங்களும் தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியம் பேசுறவர்கள் நீங்களுக்கே தெரியும் தானே. தனிப்பட்ட ரீதியில தமிழ் தேசியம் பேசுற நான் என்னோட சேர்ந்த நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்கள் அப்படி அதை செய்யாமல் தனிய கொடி பிடிக்க பொறுப்பு இருக்கு தானே. நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிற நீங்கள் உங்களுடைய முகநூல்களோட உங்களுடைய சமூக வலைத்தளங்களோட உங்களை நான் இதுல கொண்டு வந்ததுன்ற நோக்கமே இந்த விஷயத்தை வெளியில கொண்டு போறதுக்கு. நாங்க தொடர்ச்சியோ ஏன் இதுகளை எழுத இயலாது பொறுப்பு இருக்குது. நீங்கள் மட்டுமல்ல, தயவு செய்து மன்னிக்கணும். நான் இப்ப நான் வந்து தனிப்பட்ட கங்கா என்ற ஒருவரோடு நான் இதுல இருந்து பேசல. ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சுபாஷ், இப்படி இந்த தமிழ் தேசியத்தை பேசுற எல்லாரையும் உங்களுக்கு பின்னுக்கு வச்சுதான் நான் பேசுறேன். இப்ப நீங்கள் நீங்கள் இந்த மெசேஜ் அவைக்கு போயில்லைன்னா நீங்கள் அவைக்கு போறதுக்காக என்ன முயற்சிகளை எடுப்பீங்க? நான் தொடர்ச்சியாகவே முகநூலிலேயோ என்னால கதைக்கக்கூடிய இடங்கள்ல இதை பற்றி கதைச்சு கொண்டுதானே இருக்கிறோம், பேசிக்கொண்டுதானே இருக்கிறோம். இதுக்கு மேல நாங்கள் போய் தையிட்டியில நிக்கிறவைய பிடிச்சு இழுத்து கொண்டு கிளிநொச்சியில படுக்க புண்ணில படுத்திருக்கிற போராளிய பராமரி என்று வலுக்கட்டாயப்படுத்தி விட்டாலும் சொல்லுவியர் புலிப்பாசிசம் அடக்குமுறையை பிரயோகிச்சு கடத்தி கொண்டு வந்து விட்டார்கள். முன்னாள் போராளிகளை பாதுகாத்தவர்களை பாசிஸ்ட் ஒரு சொல்ல இல்லை. அவர்கள் பாசிஸ்ட் சொன்னது எண்ணற்ற கொலைகளை கண்மூடித்தனமாக செய்ததுக்காகத்தான் அது சொல்லப்படும். அதுக்கும் இதுக்கும் இப்ப நாங்க கதைக்கிற விஷயத்துக்கு சம்பந்தம் இல்ல. கடைசியா இப்ப நீங்க சொல்றீங்க, நீங்க வந்து உங்களோட ஆதங்கத்தை, கோபத்தை, கருத்தை வெளியிடலாம். நானும் அவர்களை நோக்கி சொல்லலாம், இங்க வாருங்க. நீங்க அந்த அழுத்தம் இல்லை என்று நான் அந்த அழுத்தம் எனக்கு வரையறுக்கப்பட்ட என்னுடைய அதிகாரத்துக்குட்பட்டுத்தானே அழுத்தத்தை கொடுக்க முடியும். நான் இருக்கிறதோ எத்தனையோ கிலோமீட்டர். அப்படின்னா இப்ப இந்த தமிழ் தேசியம், புலி தேசியம் எல்லாம் கதைக்கிறவர்கள் எல்லாம் ஒரு வியாபாரிகளாகத்தான் இருக்கணுமா? அப்படி என்றா அதை பற்றி முடிவுக்கு நான் வர முடியாது. ஏனென்றால் அதை பற்றி நான் தமிழ் தேசியம் கதைக்கிறேன்ன்றதுக்காக மற்றவர்கள் என்ன நோக்கத்துல கதைக்கிறார்கள் என்ற உளவியல் ஆய்வை நான் செய்ய முடியாது. ஒவ்வொருவரும் அவரவருக்கு ஒரு காரணத்தை வச்சிருப்பார்களே. போராளிகளை கை கழுவி விடுறதை தவிர வேற வழி இல்லையா? இன்றைக்கு எங்கட கலந்துரையாடலே போராளிகளை கை கழுவி விடக்கூடாதுன்றதை பற்றி அதைத்தான் நாங்க கதைக்கணும். அதை நோக்கித்தான் கதைக்கணும். அதைத்தான் கேட்கிறோம். அதை செய்யத்தானே வேணும். அதை செய்யறதுக்கு சம்பந்தப்பட்ட காசுகளை நீங்கள் எல்லாரும் குற்றச்சாட்டை சொல்லலாம். எல்லாரும் இன்ன காசு இருக்குன்னு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிற அளவுக்கு யார்கிட்டையும் ஆதாரங்கள் இல்லை. இப்ப இந்த ஆதாரங்களை வைத்திருக்கிறவர்கள் அதுகளை தந்தா நாங்கள் சட்ட நடவடிக்கைகளையே எடுக்கலாம். அவர்களுக்கு அந்த பணம் எப்படி வந்தாங்க? நீங்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் ஆதாரம் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா விடுதலை புலிகள் வந்து நாங்கள் விடுதலை புலிகள் எங்களுக்கு காசு தாரங்கள் என்று யார்கிட்டையும் காசு கேட்டு வாங்கல. யாரும் விடுதலை புலிகள் என்று சொல்லி காசு கொடுக்கல. விடுதலை புலிகளுக்கு தான் அந்த காசு கொடுக்கப்பட்டது. அது போராட்டத்துக்கு கொடுக்கப்பட்டது. விடுதலை புலிகள் அமைப்பு பயங்கரவாத அமைப்பு என்று தடை செய்யப்பட்டிருந்தபடியால் அவர்களுக்கு இங்க வங்கி கணக்கு இருக்கல. அப்ப விடுதலை புலிகளோட யார் தொடர்புல இருந்தாரோ அவர்களுக்கு காசு கொடுக்கும். இப்ப அப்படின்னு சொன்னால் சுவிஸ் நாட்டுல வந்து பல குடும்பங்கள், தமிழ் குடும்பங்கள் வந்து தங்களுடைய வீடை ரீமோகேஜ் பண்ணி 100,000 வரை கொடுத்திருக்கிறார்கள். பலர் கொடுத்திருக்கிறார்கள். அந்த குடும்பங்கள்ல இன்றைக்கு வந்து
கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து அவர்களுடைய குடும்பங்களே பிரிஞ்சு போற அளவுக்கு நிலைமைகள் மோசமாக இருக்கு. அப்ப நாங்கள் இந்த காசு ஒன்றும் ஆதாரமோ இல்லை என்று சொன்னால், அப்ப இந்த காசு ஒன்றுமே இல்லையா? இந்த காசு ஆதாரம் இல்லை என்று சொல்றது அர்த்தம் காசு இல்லை என்று இல்லை. அந்த காசை அவர்களிடமிருந்து திருப்பி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை. அவர்களால் கொடுத்தாத்தான், அவர்களாக மனச்சாட்சியை உணர்ந்து நாங்கள் அந்த பணத்தை திருப்பி சம்பந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ போராளிகளுக்கோ அளிக்க வேண்டும். அவர்கள் மனமும் வந்து கொடுக்கணும். இதை வந்து நாங்கள் என்ன வகையில என்ன சட்ட நடவடிக்கை ஒரு ஆக்கள்னா மனச்சாட்சியை தூண்டலாம், மனச்சாட்சியை கேள்வி கேட்கலாம். நீங்கள் இப்படி வச்சிருக்கிறது சரியா? இப்படி ஒரு முன்னாள் போராளி அக்கா போய் பிச்சை எடுக்கிறாவே, அந்த தர்மம் கேட்கிறாவே ரோட்டுல, அப்ப உங்களுக்கு இது பார்க்க நியாயமா இருக்கா என்று சொல்லி அவர்களை கேள்வி கேட்கலாம். காசை கொடுங்கோன்னு சொல்லலாம். கொடுக்க மாட்டோம், எங்கள்கிட்ட இருக்கிறது எங்கட காசு என்று சொன்னால் அடுத்த கட்டம் என்ன செய்ய முடியும்? இன்னொரு தடவை இப்படியான விஷயங்களுக்கு மக்கள் காசை கொடுக்காமல் பின்வாங்குவார்கள். அதைத்தான் செய்ய வேணும். அடுத்த கட்டம் லண்டனை பொறுத்த வரைக்கும் லண்டன்ல காசு சேர்த்தவர்கள் அவர்களுக்கு அந்த காசை சேர்க்கிறதுக்கே அவர்களுக்கு கொமிஷன் கொடுக்கப்பட்டது. ஒரு ஆளுகிட்ட இருந்து 1000 ரூபாய் பெற்றுக்கொண்டால் அவருக்கு 100 ரூபாய் கொமிஷன். அப்படித்தான் அந்த பணம் சேகரிக்கப்பட்டது. அப்படி சேகரிக்கப்பட்ட பணத்தை சேகரித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலாளிகளாக இருக்கிறார்கள். சில தளபதிகள் கூட இங்க முதலாளிகளாக இருக்கிறார்கள். பல வியாபார நிறுவனங்களை நடத்துகிறார்கள். வரலாற்று மையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. அதுலயும் நிறைய பணம் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. இவர்கள்ட்ட ஒரு சிலர்கிட்ட போய் நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் எனக்கு சொன்ன பதில், தலைவர் வந்தா நாங்கள் கொடுப்போம். எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற 1000 ரூபாய்க்கு கலெக்ட் பண்ணி கொடுத்தா 100 ரூபாய் கொடுத்ததுன்ற தகவல் எனக்கு தெரியாது. ஆனால் தலைவர் வந்தால் கணக்கு கொடுப்போம் என்று சொன்ன ஆட்கள் வந்து வரலாற்று மையத்துக்காரர் அல்ல. அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சம்பந்தப்பட்ட ஆட்களையே எனக்கு தெரியும். நானும் அந்த டைம்ல வேற நாட்டுல இருந்தேன். நான் அந்த கலந்துரையாடல்கள்ல நானும் பங்கு பெற்றி இருக்கிறேன். உண்மையில நாட்டில இருந்து தப்பி வந்த சரணடைந்தோ அடையாமலோ வேற வழிவகைகள்லயோ தப்பி வந்த தளபதிகள் இங்க பெரிய அளவுல ஒருத்தரும் தப்பி வரையில 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து இங்கே தலைமைச் செயலகம் ஒன்றை உருவாக்கியதாகவும் நான் அறிந்த தகவல்கள். அவர்கள் இங்க வந்ததுக்கு பிறகு இந்த போராட்டத்துக்கு சேர்த்த நிதிக்கு என்ன நடந்தது, அந்த கணக்கு வழக்குகள் என்ன என்று கேட்ட போது ஏற்கனவே இங்கே இருந்த கட்டமைப்பு அவர்கள் எல்லாரும் நேரடியாக போராளிகள் அல்ல. அவர்கள் வந்து இங்க இருந்தவர்கள் வந்து சில பேர் கொடுப்பனவுக்கு வேலை செய்தன்றார்கள், சில பேர் தொண்டராக வேலை செய்து சொல்றார்கள். அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சுத்தம் முடிந்து வந்தவர்கள், நீங்கள் உங்கள் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் இலங்கை புலனாய்வுத்துறையால கூட அனுப்பப்பட்டிருக்கலாம், அல்லது நீங்களே சில பேர் கேட்டவர்களாம் நீங்களே சைனட் அடிக்கல, ஏன் தப்பி வந்த நீங்கள் என்று. நாங்கள் உங்களிடம் கணக்கு வழக்கு காட்ட மாட்டோம், அந்த கணக்கு வழக்கை தலைவர் வந்தால் தான் காட்டுவோம் என்றால் உங்கள என்று சொல்லி பிரச்சனைப்பட்டதாம். அதனால சில ஐரோப்பிய நாடுகள்ல 2 மாவீரர் தினம் கூட நடத்தப்பட்டது ஒரு குறிப்பிட்ட காலம். அது 2011-10 என்று நினைக்கிறேன். அது 2-3 வருஷம் நடந்தது. பிறகு இப்பவும் அங்கங்க அப்படி பிரிஞ்சு நடக்கிறார்கள். அது ஒன்றும் பெரிய அளவுல. பிறகு கடைசியாக அதுவும் தோல்வியில முடிஞ்சது. வந்தவர்கள் சில பேருக்கு தங்களோட உறவினர்கள் உதவி செய்து நாங்கள் கடையில் வச்சுக்கிறதா சொல்றார்கள். எனக்கு அதை பற்றி சரியான தகவல் தெரியாது. ஆனால் வரலாற்று மையம் உருவாக்கும் போது என்னிடம் கூட பணம் கேட்டார்கள். வரலாற்று மையம் ஒன்று நாங்கள் காணி வேண்ட போறோம், ஆக்ஸ்போர்ட் சர்க்கிளா, அங்க அதுக்கு காசு தேவை என்று நான் கொடுக்கல. ஏன் நான் கொடுக்கல என்றால் வரலாற்று மையம் ஒன்று தேவை, ஆனால் அது இப்ப இருக்கிற அவசர உதவி வந்து இப்ப தேவைப்படுற வேலை வந்து நாட்டில இருக்கிற உடனடியாக நேரடியாக தடுப்புல இருந்து வெளியில வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற எங்கட போராளிகள், முன்னாள் போராளிகளுக்கும் மக்களுக்கும் மாவீரர் குடும்பங்களுக்கும் போராளி குடும்பங்களுக்கும் தான் தேவை என்ற அடிப்படையில நானும் இங்க வந்த புதுசு என்னட்டையும் அவ்வளவு பணம் இருக்கல, நானும் அந்த காசு கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச பல பேர் தரமாட்டேன்னு சொல்லிவிட்டார்கள், அது எனக்கு தெரியும். ஆனால் இப்ப நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த வரலாற்று மையத்தை ஆரம்பித்தவர்கள் ஒருவரே அந்த வரலாற்று மையத்துல அதை ஒரு திருவள்ளுவர் நிலைமை ஏதோ மாற்றம் என்று முற்பட்டு அதுல ஒரு பாரிய உள் மோதல் என்று போய்கொண்டிருக்க நினைக்கிறேன்.
அது வரலாற்று மையத்துல மட்டுமில்ல, நான் வந்து அவதானித்ததுல இருப்படி இங்க புலம்பெயர் நாடுகள்ல இருக்கிற அத்தனை சகல ஈழத்தமிழர்கள் நடத்துற அமைப்புகளுக்குள்ளேயும் உள்மோதல்களும் குத்துப்பாடும் வெட்டுப்பாடும், ஒரு அமைப்பு 4ஆ பிரிகிறதும் 5ஆ பிரிகிறதும், ஆரம்பிச்சவிய வெளியில துரத்துறதும், ஒரு கோயிலே நான் இருக்கிற நகரத்துல 2ஆ பிரிஞ்சு 2 கோயில் ஆயிடுச்சு. 2 கோயிலுக்கும் ஜனம் இல்ல, 2 கோயிலுக்கும் முதலீடு செய்திருக்கிறார்கள். என்னுடைய ஆதங்கமும் கோபம் என்னன்னு சொன்னா, இப்படி குத்துப்பாடு வெட்டுப்பாடு செய்து நடக்கிறது இங்க ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்லை. அதேதான் அங்க இந்த தாயகத்திலும் நடக்குது. அங்கேயும் எல்லா கட்சிகளையும் குத்துப்பாடும் வெட்டுப்பாடும். தமிழரசு கட்சி அதுக்கு நல்ல சிறந்த உதாரணம். காலையில எழும்பினா தான் தெரியும் யார் எந்த கட்சியில இருக்கிறார்கள் என்று. ஒரு நாளைக்கு சங்கு கூட்டணி சைக்கிள் கட்சியோட நிக்குது, விடிய எழும்பி நாய்கால வீட்டு சின்னத்துல தமிழரசு கட்சியோட நிக்குது, நாளைக்கு யாரோட நிப்பினமோ தெரியாது. அதெல்லாத்தையும் தாண்டி நாங்கள் கதைக்க வந்த விடயம் வந்து, இந்த காசுகளை வச்சிருக்கிறவ தயவு செய்து இவ்வளவு நாளும் வச்சு அனுபவிச்சுட்டு இருந்தானே 16 வருஷம், முழுமையாக கொடுக்காட்டிக்கும் பகுதி அளவிலேயாவது அதை ஒரு முறையாக கொடுக்க வேணும். சும்மா 4 பேருக்கு காசை அனுப்பி போட்டு அனுப்பி விட்டோம்னு கணக்கு காட்டக்கூடாது. இங்க பிரம்மாண்டமாக நடக்கிற இந்த மாவீரர் தின கொண்டாட்டங்கள்லையும் நிறைய காசு சேர்க்கப்படுது. மாவீரர் தினம் வரப்போகுதுன்ற உடனே நவம்பருக்கு முதலே இங்க ஒரு கலெக்ஷன் நடக்கும். அது நான் நேரடியா கடைக்காரர்கிட்ட வந்து அவை வாங்கும் போதே பார்த்திருக்கிறேன். அந்த காசுகள் கலெக்ஷனுக்கு போயக்கே அவர் கொடுக்கிறவர்கள் யோசிக்க வேணும். இந்த காசுக்கு கணக்கு அவர்கள் காட்ட மாட்டார்கள், ஒரு நாளும் காட்ட மாட்டார்கள். மாவீர தினத்துல நடக்கிற ஆடம்பரங்களை குறைச்சு கொண்டு அத்தியாவசியங்களை மட்டும் செய்து கொண்டு இந்த 2026 மாவீர தினத்துக்கு எவ்வளவு சேர்ந்ததோ அதுல என்ன முக்கியமா செய்தார்கள். அங்க நான் அறிஞ்சவரை வட்டக்கட்சியில சேரன் மில் ஒன்று இருக்குது, இயக்கத்தால உருவாக்கப்பட்டு வடக்கில ஒரு ஒழுங்கான அரிசி சேமிச்சு வைக்கிற களஞ்சியம் இல்லை. அப்படி ஒரு களஞ்சியம் 3 நாளோ 5-6 களஞ்சியம் இயக்கம் வச்சிருந்ததாம். அந்த களஞ்சியங்கள் இப்ப பூட்டுப்பட்டு இருக்கா. ஆனா சேரன் மில்ல இப்ப ஒரு குறிப்பிட்ட அளவு பகுதி தான் அங்க வேலை செய்து கொண்டிருக்கணும். அதுல ஒரு 100 பேருக்கு குறையத்தான் வேலை செய்யணும். ஆனா அதுல 500-600 பேருக்கு வேலை கொடுக்கலாமா. அந்த சேரன் மில்ல இயங்குறதுக்கு நாங்கள் அதை பொறுப்பா வச்சிருக்கிறவரோடைய நேரடியாக கேட்ட போது சொல்லுகிறார், அதுக்கு மேலதிக முதலீடு தேவை, அதை ஒழுங்காக இயங்க வைக்கிறது கண்டு. ஆனால் அங்க உள்ள கேபி அவர்கள் செஞ்சோலை தான் அதை நடத்துறார், அவர்தான் அதை பொறுப்பா வச்சிருக்கிறார். இப்ப நாங்கள் கேபி அவர் மேலையும் அவர் துரோகி இவர் துரோகி என்று சொல்லாமல் இன்றைக்கு அங்க அவர் தானே இருக்கிறார். அவருக்கும் சில தொடர்புகள் இங்க புலம்பெயர்ந்த அமைப்புகளோட இருக்குத்தானே. அந்த உதவிகளை செய்து அந்த மில்ல நடத்த வைக்கலாம். அப்ப அதுல ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு இருக்கலாம். இன்னும் நான் அறிஞ்ச அளவுல இங்க இருந்து போன பெரிய பெரிய கடைக்காரர் தான் இயக்கத்தின் கட்டுப்பாட்டில இருந்த பெரிய பெரிய பண்ணைகள் அதுகளை சிலதுகளை பேரம் பேசி அரசாங்கத்திட்ட முன்ன இருந்த அரசாங்கத்திட்ட வாங்கி இருக்கிறார்கள் சொல்றார்கள். அப்ப எல்லா புலம்பெயர்ந்தவர்களும் முதலீடு செய்யறோம் என்றும் இப்ப இருக்கிற என்பிபி கரணி கூட சுவிசுல வந்து திருப்ப புலம்பெயர்ந்த முதலீட்டாளர்களை வாங்க கொண்டு அழைச்சிருக்கிறார். எல்லாரும் முதலீடு செய்ய போறாண்டு போயினும் இந்த ஐபிசி பாஸ்கரன் முதலீடு செய்திருக்கிறார் இல்ல. ஆனா அது எவ்வளவு காத்திரமான வழியில எவ்வளவு தூரம் அந்த விடுதலை போராட்டத்துல பங்கு பெற்றின அந்த முன்னாள் போராளிகளுக்கோ போராளிகள் குடும்பங்களுக்கோ மாவீரர்களுடைய குடும்பங்களுக்கோ கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. நீங்க காட்டின அந்த வீடியோல கடைசியா ஒரு ஆள் நடக்கலாம நடந்து வர வீடியோல வந்து கருத்து பதிவு போடுறார்கள். அவர்கள் எவ்வளவு திமிரோட கொழுப்போட போடுறார்கள் என்றால், ஒரு சிலர் எழுதுகிறார்கள் நாங்கள் இவர்களை போராட சொல்லவில்லை, அது வேற கதை, அது ஒரு கதை. ஒருத்தர் எழுதுறார் பாஸ்கரன் 5 ஆடும் 2 மாடும் எத்தனையோ கோழியும் கொடுக்கிறார், அவரை வாங்க சொல்லி அவரே எழும்பி நடக்க முடியாம இருக்கிறார். ஐபிசி பாஸ்கரன் கொடுக்கிறாராம், வாழ்வாதாரம் கொடுக்கிறாராம். அவருக்கே பராமரிக்கிறதுக்கு ஆள் தேவை. அவர் 5 ஆடையும் மாடையும் கோழியும் வச்சு எப்படி பராமரிப்பார்? அவர் உண்மையிலேயே ஒரு காப்பகத்துல வைத்து 24 மணி நேர பராமரிப்புல இருக்க வேண்டிய முன்னாள் போராளி. இந்த படுக்க புண் இந்த விஷயங்கள்ல இருக்கிற வேண்டிய நிலைமை என்னென்றால், ஒரு சாதாரண நபருக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு 30,000 தேவைப்பட்டால், இந்த புண்ணோட இருக்கிறவர்களுக்கான கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தேவைப்படும். அவர்களுடைய மருந்து, அவர்களை பராமரிக்கிறதுக்கான அவர்கள் வந்து செல்ல வேண்டிய விஷயம், இது எல்லாத்தையும் கேட்டார். ஆனால் இது வந்து அப்படிப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு 100 கணக்குல ஒரு 1000 அப்படித்தான் இருக்கும்.
குறைவு. இப்ப இவர்களை வந்து பராமரிக்கிறதா அங்கே ஒரு பெரிய விஷயம் அல்ல. இங்க இருந்த மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி அந்த இயக்கத்துக்கு ஒரு கட்டமைப்பு இருந்தது. அதுக்காக தாங்கள் உயிரியே கொடுப்போம் எல்லாம் இங்க வைக்கிற கோஷங்களை எல்லாம் ஒப்படைக்கல. அது ஒரு பெரிய விஷயமே அல்ல. ஆனால் அவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எவ்வாறான உதவிகள் தேவை என்றதையே அங்க உள்ள ஒரு அரசியல் கட்சி செய்யலாம். தமிழரசு கட்சியின் ஸ்ரீதரன் செய்யலாம். புலிகளை வச்சு வாக்கு எடுத்ததுல ஸ்ரீதரன் மிக முக்கியமான ஒரு நபர். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செய்யலாம். பிரபாகரனை வியாபாரம் செய்யறதுல இவர் 2 பேரும் கட்டிக்காரர். இன்னும் அடுத்தது புனர்வாழ்வளிக்கப்பட்ட போராளிகள் என்று ஒரு கட்சி துவங்கி இருக்கு, ஜனநாயக போராளிகள் என்று ஒரு கட்சி துவங்கி இருக்கு. ஏன் இவர்களுக்கு இதெல்லாம் செய்ய இல்லாமல் இருக்கு? அவ்வளவுத்துக்கு இவர்கள் மக்களை ஏமாத்துகிறார்களா? அல்லது எனக்கு உண்மையிலேயே எனக்கு அது விளங்கி கொள்ள கஷ்டமா இருக்கு. இது இதுல விளங்கி கொள்றதுக்கு ஒரு பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்ல. இது அக்கறையற்ற தன்மை, சுயநலம், வாக்கு அரசியல் மட்டும்தான் அவர்கள் செய்கிறார்கள். மக்கள் அவ்வளவு தெளிவில்லாம இருக்கணுமோ? மக்களுக்கு வேற தெரிவு இல்லை. மக்கள் என்ன செய்ய முடியும்? மக்களால சில விஷயங்களை உடைச்சி பேச முடியாது. நினைக்கிறேன் இதாலதான் நாங்கள் இவ்வளவு சில விஷயங்களை உடைச்சு பேசுறோம்னா உடைச்சு பேசதான் வேணுமே. உடைச்சு பேசணும்னா அது அந்த உடைச்சு பேசுறதன் மூலம் ஒரு நன்மை விளையுமாக இருந்தால் உடைத்து பேசலாம். விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டுல இருந்த பிரதேசங்களுக்கு நான் பயணங்கள் செய்திருக்கிறேன். அங்க என்னுடைய தாயார் வாழ்ந்திருக்கிறார். அவரை நான் அடிக்கடி போய் பார்த்து வந்திருக்கிறேன். அந்த காலங்கள்ல இருந்த சூழ்நிலைக்கும் அப்ப இருந்த மக்களுடைய மனப்பாங்கு, அவர்களுடைய அந்த நடைமுறைகளுக்கும் இப்ப நான் திரும்ப இப்ப சமீபமாக போய் பார்த்ததுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒன்று, இந்த போர் அவர்களுடைய மனத்தை மாத்தி இருக்கலாம். இந்த நீண்ட ஆயுத போர், கடைசி நேரங்கள்ல அவர்கள் சந்திச்ச நெருக்கடிகள், துன்பங்கள், இழப்புகள் அவர்களுடைய மனநிலையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. ஏன்னா அவர்களுக்கு அதுக்கு பிறகு ஒரு உள வளத்தை பண்படுத்துறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு இதுவரையும் கிடைக்கல. அப்ப அவர்கள் அதோடையே அடுத்த 16 வருஷத்துக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இனி திருப்பி அவர்கள் மேல நான் அனுதாபம் தான் படுறனொழிய அவர்கள் மேல எந்த குறையும் நான் காணவில்லை. அந்த மக்களுக்கு தெரிவு இல்லை. அவர்கள் தமிழ் தேசியத்தின்பால் இன்னமும் நம்பிக்கை கொண்டிருப்பதால் இதே கட்சிகளுக்கு வாக்களிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வேற மாற்று வழி தற்சமயம் இல்லை. அவர்களை ஏமாத்துறதுக்கு மக்கள் என்ன செய்ய முடியும்? மக்களை ஏமாற்றுறதுக்கு அவர்கள் என்ன செய்ய முடியும்? மக்களும் அங்க இருக்கிற மக்களும் போராளிகளோட நேரத்தை செலவழிக்கிறதுக்கோ அதுக்கான உதவிகளை செய்யறதுக்கோ அவ்வளவு தூரம் முன்வார மாதிரி நினைக்கிறேன். அப்படி ஒரேடியாக சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள்ல குற்றம் சாட்டுறது அவ்வளவு ஆரோக்கியமானது இல்லைன்றது நீங்க குற்றம் சாட்டுற மட்டுமில்ல, அப்படி ஒரேடியா சொல்லல. ஒரு படுக்க புண்ணில இருக்கிற போராளி அவற்றை குடும்பம் தானே பராமரிக்குது. இதுல இருந்து மூன்றாவது ஒரு ஆள் போய் பராமரிக்கிறேன் நாங்கள் கோரிக்கை வைக்கிறேன். அது ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட உதவியா இருக்கணும். நாங்கள் ஒரு தொண்டர் அமைப்பை தொடங்கி அதுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து அதுல உள்ளவே போய் அதெல்லாம் செய்யலாம். புலம்பெயர் மக்களுக்கு இங்க வாழ்ற இங்க உள்ள பெரிய தொண்டு நிறுவனங்கள் நடத்துற வைக்கலாம் வடிவா தெரியும். இங்க இப்படியான உதவி திட்டங்களை எல்லாம் எப்படி ஒழுங்கமைக்கிறார்கள், எப்படி செய்கிறார்கள் என்று அதுக்கண்டு அமைப்புகளை உருவாக்கி அவர்களை நாளாந்தம் போய் 1 மணித்தியாலும் பார்த்துட்டு வாரதோ அல்லது அதெல்லாம் ஒரு கொடுப்பனவோட சம்பந்தப்பட்டபடியா. நாங்கள் சாதாரண பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு 2 தரம் எதுவும் ஹெல்ப் பண்ணவினா, ஒரு கடைக்கு போய் எதையும் வாங்கி குடிப்பினோம். எங்களுக்கு தெரியாதவை குடுக்கலன்னு எங்களுக்கு தெரியாதவை செய்வினா. ஆனா அது தீர்வு இல்லை. அந்த வீடியோல பார்த்தா அவருக்கு சிலர் உதவி செய்திருக்கிறோம், அவவே சொல்றாதானே காசு தந்திருக்கணும். ஆனா அது கடனா கொடுத்திருக்கிறோம். ஏனென்றா அவ கடனா வாங்கி இருக்கிறா. அவக்கு இருக்க காணி இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஏக்கர் கணக்குல 10, 15, 20 பரப்பு காணிய வேண்டி பெரிய பங்களா கட்டுறவர்கள் ஒரு பரப்பு காணிய அவக்கு வாங்கி கொடுக்கலாம். அவைக்கு அது பெரிய காசு இல்ல தானே. அவக்கு இன்று வரையும் இருக்கிறதுக்கு வீடு காணி ஒன்றும் இல்லை. அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு ஒரு வாழ்வாதாரத்தை செய்து எனக்கு அவ தர்மம் எடுக்கிறதே சரியான கவலையா இருக்கு. போய் ஆக்கள்கிட்ட 2 காசு வாங்குறது அப்படி நிலைமைக்கு கொண்டு விட்டதுக்கு நான் நேரடியா காரணம் இல்லை. அதனால எனக்கு நான் மற்றாக்கள்கிட்ட சொல்லலாம், நீங்கள் இப்படி செய்ய அவையில பழிய போட இல்லாத என்ன அவை சொல்லுவீங்கன்னா எங்களுக்கு தெரியாது இவ இப்படி ஒரு ஆள் இருக்கிறான்னு. சில நான் நினைக்கிறேன் தமிழ் தேசியம் புலி தேசியம் பேசுபவர்கள்
மாவீரர்களையும் பிரபாகரனையும் வைத்து அரசியல் வியாபாரம் செய்பவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அத வியாபாரமாக செய்கிறவர்களுக்கு இருக்கு. ஆனா தமிழ் தேசியத்துக்காக அது வியாபாரமா மட்டும்தான் இருக்கு. எனக்கு அது அப்படி சொல்ல முடியாது. அது வியாபாரமாக செய்கிறவர்கள் ஒருவேளை இங்க லாச்சப்பல்ல கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுற, தைப்பொங்கல் விழா கொண்டாடுற வர்த்தக அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வேணுமென்றால் அரசியல இதை வச்சு வியாபாரம் செய்யலாம். ஆனால் சாதாரணமாக புலம்பெயர்ந்து வந்திருக்கிற 2009க்கு பிறகு வந்திருக்கிறவர்கள் அப்படியெல்லாம் வியாபாரம் அவர்கள் செய்யவில்லை. அதுல நீங்கள் பிரிக்க தேவையில்லை. நான் என்ன சொல்றேன்டா, இப்ப லாச்சப்பல்ல வந்து இருக்கிற அந்த வியாபார முன்னணி வர்த்தக சம்மேளனம் வந்து விடுதலை புலிகளுடைய ஒரு பிராமியான அமைப்பு தான். அவர்களுக்கு இந்த கொண்டாட்டத்தை செய்ய இயலுமென்றால், சுஜிக்குழுக்கு ஒரு 35 பேரை கூட்டிக் கொண்டே முட்டி அடிக்கி கொண்டாட இயலுமென்றா அவர்களுக்கு இது செய்யலாம். லண்டனில வந்து மாவீரர் தினம் கொண்டாடுறத எக்ஸல் மண்டபத்தை நீங்கள் வாடகைக்கு எடுத்து செய்வதாக இருந்தால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50,000 பவுண்ட்ஸ் உங்களுக்கு தேவை. ஆனால் இதே மாவீரர் தினத்தை கைப்பாக்கில கொண்டு மெழுகுதிரிய கொளுத்தி நீங்கள் இலவசமா செய்யலாம். இது வந்து நீங்கள் நாங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் செய்கிறோம் என்று ஷோ காட்ட போறீங்களா, இல்ல உண்மையிலேயே அங்க பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்ய போறீங்களா? எனக்கு தெரிஞ்சது, எனக்குள்ள கோபம் என்னென்றா, நான் இந்த புத்தகத்தை எழுதுகின்ற பொழுது அந்த யுத்தம் நடக்கைக்குள்ளேயே எழுதைக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்ச விஷயம், இவங்கள் எல்லாம் இப்படித்தான் செய்வாங்கள். யுத்தம் முடிஞ்சா பிறகு இந்த மக்களையும் இந்த போராளிகளையும் கைவிட்டு தங்களுடைய வியாபாரத்தை செய்வார்கள் என்றதை நான் 2009 யுத்தம் நடந்து கொண்டிருக்கையிலேயே பதிவு செய்தேன். இங்க வந்து பனைமரத்துல வவ்வாலா தலைவருக்கே சவாலா இவங்களுக்கு கோஷம் போட்டவர்கள், உலகம் முழுக்க கோஷம் போட்டார். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, வன்னிக்குள்ள விழுகிற செல்லுண்ட துண்டு இவர்கள்ட வீட்டுக்கு விடாது. இவர்களை எப்படி இந்த போராட்டங்களை இங்க நடத்தினவர்கள் என்றா, பிள்ளைய கொண்டே பிரைவேட் டியூஷன்ல விட்டுட்டு அந்த இடிக்கிற கேப் 2 மணித்தியாலத்துலதான் வந்து போராட்டம் நடத்தினவர். இவர்களை நம்பி அல்லது இவர்களோட கதையை கேட்டுத்தான் பிரபாகரனும் உசார் மடையானாரா எனக்கு தெரியாது. உங்களோட வெர்ஷன் ஒரு வகையா இருக்கு. எனக்கு நான் இங்க வந்த புதிதிலேயோ சண்டை முடிந்து இவர்களோட இங்க உள்ள என்னுடைய உறவினர்கள் தொடர்பு கொண்ட போது சொன்ன விஷயமோ வேற மாதிரி. சில பேர் தங்களோட நிறைய போராளிகளை தெரிஞ்சிருக்கும். கடைகளை பூட்டி போட்டு போராட்டத்துக்கு போனவர்கள், அதனால கடைகள் நட்டப்பட்டவர்களும் இங்க இருக்கிறார்கள். அது நீங்க சொல்ற இருவேறு நாடு சம்பந்தப்பட்ட விடயம். நீங்க சொல்றதும் சில உங்களோட அனுபவத்துல அது இதா இருக்கலாம், சரியா இருக்கலாம். என்னுடைய அனுபவத்துல எனக்கு என்ன சொல்ல தெரியுது என்று சொன்னால், இந்த லாச்சப்பல்ல இருக்கிற வர்த்தக சம்மேளனம் புலிகளின் கிராமிய சபை என்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் புலம்பெயர் நாடுகள்ல நீண்ட காலமாக வாழ்கிறவர்கள் தமிழ் தேசியத்துக்காக அல்லது தமிழீழம் என்ற ஒரு கொள்கைக்காக உதவி செய்தவர்களோ அதுக்காக கதைத்தவர்கள் எல்லாரும் நேரடியாக புலிகளினுடைய பிரதிநிதிகள் என்று நான் கருத்துல எடுக்கல. அவர்கள் வந்து ஒரு ஆதரவாளர்கள் அல்லது அனுதாபிகள். நீங்களே என்ன சொல்லும் போது அனுதாபி என்று தான் சொன்னீங்க. அதனால நான் புலிகளின் பிரதிநிதி என்று இங்க என்ன சொல்லிக்கொண்டு அதுக்கு கருத்துக்களை வெளியிட விரும்பல. முல்லமதி அண்ணா மாதிரியோ அல்ல வேற என்ன, நான் அந்த புலிகளுக்கு பிரதிநிதியாக இருக்கிற அளவுக்கு நான் அந்த அமைப்போட இருந்ததில்லை, அமைப்புல ஒரு உறுப்பினராக இருந்ததில்லை. ஆனால் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள், உறவினர்கள் இருந்திருக்கிறார்கள். அது 2வது கதை. மற்ற அங்க விடுதலை போராட்டம் நடந்த காலத்துல நான் பிறந்த காலத்தில இருந்து ஏதோ ஒரு வகையில நாங்கள் அந்த அமைப்போட சம்பந்தப்பட்டுத்தான் இருப்போம். பூமாலை கட்டி கொடுத்திருப்போம் அல்லது ஒரு சாப்பாடு கொடுத்திருப்போம். ஏதோ ஒன்று நடந்திருக்கோம். சிறு வயதுல இருந்து நான் எல்லாத்தையும் பார்த்து வந்திருக்கிறேன். உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் மாதிரி எனக்கு வேற ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு அந்த அமைப்போட. அதனால எனக்கு அந்த அமைப்பு மேலே ஒரு அனுதாபம் மட்டுமில்ல, அதுல ஒரு விசுவாசமும் இருக்குன்னு சொல்லலாம். அவர்கள் அதுல எந்த தவறும் இல்லை. எனக்குள்ள பிரச்சனை இந்த விசுவாசத்தையும் இதையும் வச்சுக்கொண்டு அதை வியாபாரமாக்குற நீங்கள் அந்த அமைப்புக்காக உயிரை கொடுக்க தவறி காயப்பட்டவர்களை ஏன் இவ்வளவு கேவலமாக நடத்துறீங்கன்றதான் அந்த பிரச்சனை. அதை செய்கிறவர்கள் வந்து உண்மையாக விசுவாசமாக இருந்திருப்பார்கள் என்று நான் கருதவில்லை. அவர்கள் ஏதோ தங்களுக்கு இப்ப அப்படித்தானே ஒரு ஆள் ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆள் இருந்தால் அந்த பெரிய ஆள் அவரோட நானும் நண்பன் என்று சொல்றதுக்கு சில பேர் இருப்பார்கள். எங்களுக்கு அது மூலம் ஒரு பெருமை கிடைக்கும் என்று எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். வகுப்புல நல்லா படிக்கிற ஒரு மாணவனை சுற்றி ஒரு 4 பேர் சுத்தி திரிவார்கள்.
அவரோடு இருந்தால் நானும் படிப்பேன் என்று காட்டுற மாதிரி தான். அது மாதிரி இருக்கலாம், எனக்கு தெரியல அது எப்படி இத கருதுறாண்டு. நான் இங்க வந்த புதுசுல சில கசப்பான அனுபவங்கள் நடந்திருக்கு. நான் எதிர்பார்த்து வந்ததும் இங்க இருந்த நேரில் கண்டதும் வித்தியாசமா தான் இருந்தது. நான் எதிர்பார்த்து வந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் என்று சொல்றது அந்த நான் என்ன எதிர்பார்த்திருப்பேன். நாங்கள் இப்படி சண்டை முடிஞ்சு கஷ்டப்பட்டு வாரதா எங்களை எப்படி வரவேற்பார்கள், எங்களுக்கு எவ்வளவு உதவிகள் செய்வார்கள் என்று நானும் பல கற்பனைகளோடு தான் வந்தேன்னா. நான் ஒரு சிலர் செய்திருக்கிறார்கள், அது செய்த இல்லை என்று இல்லை. ஆனா செய்வார்கள் என்று நான் எதிர்பார்த்த அமைப்புகள்கிட்ட இருந்து உதவி கிடைக்கல. அவர்கள் சும்மா வர முதல் சொன்னார்கள், வாங்கள் நாங்கள் எல்லாத்தையும் கவனிப்போம் செய்வோம், நான் ஒன்றும் செய்யல. அது மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. இப்ப எல்லாம் நாங்கள் ஒரு வந்தவர்கள் நாங்க எங்களை போல கடைசி காலங்கள்ல வந்தாக்கள் தப்பி விட்டோம். ஆனால் அங்க இருக்கிறவ அவைகளுக்கு அவைதான் பாவம். அவைக்கு இங்க இருக்கிறவ இனியாவது இப்ப இந்த இன்டர்வியூ இதுல நான் உங்களோட இதை பற்றி கதைக்க முதல் விரும்பல. பிறகு ஓமண்டு ஏன் வந்த நான்டா, இங்க இருக்கிற அமைப்புகள்கிட்ட காசு வச்சுக்கிறவைய யாரையும் இதுல குற்றம் சாட்டையில அவைய ஏளனம் செய்யல. அவையிட்டே நாங்க ஒரு மன்றாட்டமா தான் நாங்க தயவு செய்து நீங்க பெரிய பிழை செய்கிறீர்கள், உங்களுக்கு கலவேர் சொல்லி இருப்பினம், உங்களை ஒரு தடவை நீங்கள் எங்களுக்கு இதோ ஒரு இதை கொடுத்துருங்க, இந்த காசுகளை கொடுங்க. உங்கள்ட்ட இருந்த வச்சிருக்கிற நீங்க நிம்மதியா இருக்க மாட்டீங்க எதிர்காலத்துல. அந்த அளவுக்கு அங்க உள்ளவர்கள் கண்ணீர் விடுறார்கள், சபிக்கிறார்கள், வேதனைப்படுறார்கள். தயவு செய்து கொடுத்துருங்க. அதை மட்டும்தான் நான் சொல்ல முடியும். வேற அது இல்லை என்று சொன்னால் அதை கொடுக்கறது, அதை இன்னும் மேற்கொண்டு இதுல டீப்பா போகணும்டா சரியான ஆக்களை அடையாளம் காணணும். அந்த பணங்கள் அவர்களிடம் எப்படி வந்த மூலத்தை கண்டுபிடிச்சு அது மூலம் எதுவும் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு பார்த்தால் அது மிக கஷ்டம். ஐரோப்பிய நாடு அவர்களுக்கு வடிவா தெரியுது சட்ட நடவடிக்கை எடுக்கிறாண்டபடியால் தான் அவர்கள் புலிகள் என்ற முகமூடியில போய் காட்டிக்கொண்டு தமிழ் தேசியமும் புலி தேசியமும் காய்ச்சி கொண்டு திரிகிறார்கள். எனக்கு இதுவும் விளங்கவில்லை. நீங்கள் அந்த தமிழ் தேசியம் புலி தேசியம் என்று ஏதோ அதுதான் வியாபார பொருள். இன்னைக்கு நீங்கள் அரசியல்ல சரி, உங்களோட சமூக அந்தஸ்தை சரி நீங்கள் தக்க வைக்கணும் என்றால் நீங்கள் தமிழ் தேசியம் புலி தேசியம் காய்ச்சா தான் நீங்கள் சமூக அந்தஸ்தை தக்க வைக்கலாம், உங்களோட அரசியலை செய்யலாம். நீங்கள் ஒரு கடை வச்சிருந்தா கூட அப்படி செய்தாதான் உங்களுக்கு கடைக்கு 4 கஸ்டமர் வருவார்கள் என்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படியும் இருக்குத்தான், இல்லை என்று இல்ல. அந்த நிர்பந்தம் எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு இருக்கலாம். தாங்கள் அப்படி செய்தால் தலைவற்ற படத்தை மாட்டி அல்லது மெனு காட்டில தலைவற்ற ஏன் அது எல்லாரும் தான் செய்கிறார்கள். அது தனியா தமிழர்கள் மட்டுமில்லை, குருதேச கடைகளுக்கு போனாலும் அது நடக்குது, துருக்கி கடைக்கு போனாலும் அது நடக்குது. எங்க எல்லாம் எனக்கு இப்ப தமிழர்களை தவிர வேறார்கள் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் படுக்கப்புண்ணுல இருக்கிற போராளிகள் தான். அது தமிழ் எனக்கு அது குருதிஷ்காரன்னு நான் பார்க்கல. அது வடக்கு கிழக்குல எனக்கு என்னுடைய பிரச்சனை நான் வாழ்ற சமூகம் பற்றி அதுல படக்க புண்ணோட இருக்கிறோம். அது எனக்கும் போன் பண்ணினோம், எனக்கு பெரிய அந்தரமா இருக்கு என்னன்னா எங்களால உதவி செய்யலாம இருக்கு. எத்தனை பேருக்கு நான் செய்யலும், நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில உதவிகளை செய்திருக்கிறேன், சின்ன சின்ன உதவிகளை செய்திருக்கிறோம். எங்களால முடியல. அப்ப குற்ற உணர்வு கொண்டு வருது. அப்ப எங்கட சமூகத்துக்கு இருந்துதானே ஒருத்தன் புற்றுநோயா அறிக்கிறான். அந்த குற்ற உணர்வு சம்பந்தப்பட்டவன், அந்த காசை வச்சிருக்கிறவன், அந்த மக்களின் காசுதான். அது விடுதலை புலிகள் அமைப்பு போராடினது மக்களுக்குண்டா, அது மக்களின் காசு. அந்த காசை கொடுக்கணும், அவனுக்கும் பெறணும் குற்ற உணர்ச்சி. குற்ற உணர்ச்சி வராத விட வர வைக்க முடியுமா? இலங்கை அரசுக்கு எதிராகத்தான் இந்த போராளிகள் எல்லாரும் போய் குண்டை எறிஞ்சு தாக்குதலை நடத்தினார். இன்றைக்கு அந்த அரசாங்கம் 10,000 ரூபாய் கொடுக்குது. அதை இன்னும் கூட்டி கொடுக்க வேணும் என்றது, இன்னும் அதை கூட்டி கொடுக்க வேணும் அவர்களுக்கான. இப்ப என்னடா இந்த புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கிறதோ அல்லது இந்த புலிகளை வச்சு கொள்ளையடித்தவர்கள்ட காசோ வரும் என்று நான் பெருசாக எதிர்பார்க்கல. இன்றைக்கு இருக்கிற இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த முன்னாள் போராளிகளை கவனிக்கிறது தொடர்புல கூடுதல் கவனம் எடுக்கணும் நினைக்கிறேன். அவர்களையும் ஒரு இராணுவ வீரர்களாக கருதி அவர்களுக்கான அந்த உதவி திட்டத்தை சரியான முறையில செய்யணும். இந்த புலி தேசியம் தமிழ் தேசியம் கதைக்கிறவர்கள்ட்ட இருந்து நிதி மூலம் வரும் என்றதுல எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. அது நீங்க சொல்ற விஷயம் வரவேற்கத்தக்கது. என்பிபி அரசாங்கம் இப்ப இருக்கிற அரசாங்கம் சமமாக நடத்துமாக இருந்தால் அதை வரவேற்கிறதுக்கும் சந்தோஷப்படுறதுக்கும் யாரும் பின்னிக்க போறதில்லை. ஆனா அவர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு கொண்டு போடையில பௌத்த சிங்கள இனவாத அடக்குமுறை செய்த இராணுவத்தை கொண்டு வந்து சண்டை பிடிச்சவைக்குத்தான் அவை சண்டை பிடிச்சவை. திருப்பி ஆயுதத்துக்கு தான் எதிர்த்து ஆயுதத்தை தூக்கினவை ஒழிய அவை நீங்க சொன்ன மாதிரி அதுக்காக அவை அப்படி நீங்கள் அதுல இத சொல்ற அந்த பௌத்த
நீங்க சொல்ற அதே அந்த பௌத்த சிங்கள அடக்குமுறை செய்தவை தான் இப்ப காசையும் குடுக்கணும். ஏன்னா இப்ப என்னண்டா நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கல எதிரி வந்து எங்களுக்கு நியாயம் தருவான்னு எதிர்பார்க்கல. எங்களுக்கு நியாயம் தர வேண்டியது நாங்கள் உங்களுக்கு எல்லாம் செய்வோம் வாங்கோ எங்களுக்கு வாங்கோன்னு கூட்டிக் கொண்டு போனவதான் எங்களுக்கு முதல்ல நியாயம் தரணும். அது உண்மை. இன்றைக்கு நாங்கள் எதிரிட்ட போய் நியாயம் கேட்கிறோம். நாங்கள் எதிரிட்ட காசு தர சொல்லி நியாயம் கேட்கல. ஆனா அவை தாரது சந்தோஷம். அவை 10,000 ரூபாய் என்ன இன்றைக்கு அவைதானே சொல்லி தாரது சந்தோஷம் இல்ல. தராட்டி அங்க வாழ்க்கை இல்லை. அந்த இல்ல இலங்கை அரசாங்கம் வந்து சொல்லி போட்டு இப்ப என்ன சொல்லினோம், வடக்கு கிழக்கு எல்லாம் இலங்கை அரசாங்கத்தின் ஆட்சிக்கு கீழே இருக்கு. அப்ப அவர்கள் சொல்லுறதன்படி பாக்க அங்க இருக்கிற படுக்க புண்ணில இருக்கிற போராளியும் சரி, நடமாடுற எல்லா முன்னாள் போராளிகளும் அவை இந்த குடிமக்கள் தான். அந்த குடிமக்களுக்கு அவை உதவி செய்கிறது. அவைகளுக்கும் அதுல ஒரு கடப்பாடு இருக்குது. அவை அதை செய்யணும், அதை நாங்க வரவேற்கிறோம். ஆனா அவைகளையும் விட கூடிய கடப்பாடு இந்த காசுகளை வச்சுக்கிற புலம்பெயர் அமைப்புகளுக்கு இருக்கு. அதை செய்ய சொல்லி நாங்கள் கேட்கறது நியாயமான கோரிக்கை. நான் இந்த நேர்காணல் ஊடாக இதுல யார் மீதும் தனிப்பட்ட குரோதம் கசப்பு ஒன்றும் கிடையாது. யார் அந்த சம்பந்தப்பட்ட காசு வச்சுக்கிறார்கள் என்று ஒரு சிலரை சொல்லி கேள்விப்பட்டிருக்கும், மற்றவர்கள் எனக்கு தெரியாது. அவர்கள் யாராவது அவர்களுக்கு சேர்ந்தவர்களை இந்த நேர்காணல சொன்னா நாங்கள் நிறைய பேரை இப்ப சமீபத்துல இலங்கைக்கு போய் வந்த போது பார்த்த போராளிகள் மாவீரர் கதைச்ச விஷயங்களை வச்சு சொல்றேன். தயவு செய்து அவர்களுக்கு அந்த காசுகளை கொடுத்து அவர்களோட வாழ்க்கையை சுபீட்சமாக்குறதுக்கு அவைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான வாழ்க்கையை பொருளாதாரத்தோட கூடிய வாழ்க்கையை உருவாக்க உதவி செய்ய சொல்லி நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். அந்த புள்ளியோட இந்த நீண்ட ஒரு உரையாடலை நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். இதை பார்க்கின்றவர்கள், அதை உணர்ந்து அரசியலை முன்னெடுக்கிறவர்கள் இந்த உதவி திட்டங்களை ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு அவர்களுக்கு வாழ்க்கையை ஒரு கொஞ்சமாவது அடுத்த நிலைக்கு கொண்டு போயிடும் என்றால் அது மிகப்பெரிய விஷயமாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய நேர்த்தி ஒதுக்கி நம்மோடு வந்து இந்த கருத்துக்களை மிக வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி கங்கா. வாய்ப்புக்கு நன்றி.